தீர்த்தானி மூன்று லோகத்திற்கும் தீர்த்தமாக விளங்குகிறது. திரைலோக்கியானி தீர்த்தானி வாசுதேவஸ்ய ஆக்ஞா மகாவிஷ்ணுவுடைய கட்டளைக்கு அடிபணியுமா. வாசுதேவஸ்ய ஆக்ஞா சங்கே ரித்தம் தஸ்மாத் கங்கம் பிரபோதியை துப்புராசஹ கட உத்பன்னஹ விஷ்ணுனா விருதவில் கலை பூஜை சபையை வச்ச பாஞ்சஜன்ய நமஸ்தே என்று மந்திரம் எழுதுகிறது. ஐயா தும் புராசஹ கட உத்பன்னஹ தும் நீ புராசஹ முன்னொரு காலத்திலே கட உத்பன்னஹ நதியினுடைய கடல் சமுத்திரத்திலே உற்பவமானதுனால தும் புராசஹ கட உத்பன்னஹ விஷ்ணுனா விருதக்கரை இங்க விஷ்ணு மட்டும் இல்லை, இவரது முக்கியமான கையில வச்சிருக்கிறார்கள். விஷ்ணுடைய கையில இருந்ததுனாலும் அந்த சங்கத்துக்கு அவ்வளவு பெருமையாக என்ன பேர் பாஞ்சசன்யம். பாஞ்சசன்யா விஷ்ணு பாவ நாசாரியை பாவங்களையும் துவம்சம் பண்ணிவிடும். நாங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறோம் அந்த பாவம் ஜென்மத்தில் செய்த பாவத்தையும் மூன்று லோகத்துக்கு தீர்த்தமாகிய இந்த சங்கராலய தீர்த்தம் குடித்தால் பாவம். இப்ப சங்கராலய தீர்த்தம் என்றால் சங்க எடுத்து அபிஷேகம் பண்ணினால் நீங்கள் கோமுகையை ஓடி குடித்தாலும் அதே தான் பாருங்க. ஏன்னா சங்கால அபிஷேகம் பண்ணால் அந்த தீர்த்தம் சங்கிலே எடுத்து சங்கை கவுத்து ஊற்றி விட்ட பொழுது என்னவெல்லாம் ஊத்து என்பது தீர்த்தம் எல்லா இடமும் பறக்கிறாங்க. அப்ப அதை கரண்டியின் சங்கிலை விட்டு கரண்டியினாலே எடுத்து கொடுத்தால்தான் அந்த தீர்த்தம் என்பது எப்படி இருக்கணும், அளவுக்கு நெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. தீர்த்தம் எப்படி இருக்கணும்னா இப்படி கொடுக்க முடியாது. இப்படி கொடுத்தா உண்மையிலே உளுந்தளவு தண்ணீரும் இங்கே நடக்கும். இது தீர்த்தம் நாட்டி பண்ணீங்கன்னா பஞ்சாமிரதம் கொண்டு ஒரு சட்டம் பஞ்சாமிரதம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். என்ன வியாதி இல்லாதவங்க வியாதி, அதான் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாது. அப்ப தீர்த்தம் என்றால் கொடுத்தார் திம்பத்தை தீர்த்தம் கல்லையை தீர்த்தம் அதில் ஓடி கொடுத்தே திரும்பமாக தீர்த்தம் என்றது சங்கரனுக்கு கரண்டியில தருவார். இதில் சின்ன சங்காக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். நிறைய அடியாக நிற்கின்ற போது சங்கரவுக்கு கொடுத்தார். ஒரு மணி நேரம் சங்கர தீர்த்தம். இதே சங்கரவுக்கு கரண்டியாக கொடுத்தார் 20 நிமிஷத்தில் கொடுத்தார். புரியல. அடுத்தது கூட ஊத்தார். இதே தலைவர் விளங்கி கொள்ளவில்லை. ஐயா சங்கர சங்கால சங்கால அளவுக்கு ஊற்றினோடனே கையில் ஊற்றப்பட்ட பாவம் உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அதனால சங்கிலி இருந்து தீர்த்தமாக இல்லை நேரடியாக சொல்லணும்னா பொங்கல் பொங்கல் இருக்கிறாங்களா அதுவும் சங்காலாம். சங்கனாலே அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை குடித்தால் நினைச்ச மாத்திரத்திலே அந்த பாவங்கள் போகுமா. நம்ம பாவங்களை நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடாது. உங்களை கூடிக்கொண்டு சங்காபிஷேகத்தினுடைய பலன் உங்கள் அனைவருக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தேர் இன்றைக்கு காலை 4:30 மணியளவில் சங்கல்பம் நடைபெறும். 4:30 மணிக்கு சங்கல்பம் செய்ய வருகின்ற அடியார்கள் எல்லாரும் அங்கே 4:30 மணிக்கு இங்கே சமூகம் தருவார்கள். 4:30 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து இங்கே 7 மணி அளவில் வசந்தமண்ட பூஜை நடைபெற்று 7:30 மணியில் சாமி புறப்பார். 9 மணிக்கு அந்த தேர்தல் இயக்கப்படும். 10 மணிக்கு தேர்தல் இயக்கப்படும். பேச்சாக சரியா? இந்த கூடத்தை 4 மணி நீங்கள் இதுதான் டைம். இந்த டைமுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். நான் நண்பர் அந்த டைம்லாம் நீங்கள் சரியாக இருந்தால் நான் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய அம்பிகையுடைய பூர்வமான திருக்குறளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்க சகல சங்கமணிக்கு யோக திருவாரூருக்கு நல்ல ஆதரவு அமைக்கிறேன்.